Hi friends, வணக்கம் and welcome to எங்க வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ரப்டி மிக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ யூஸ்வலாக ரப்டி பண்ணணும் அப்படின்னா பாலை ரொம்ப நேரம் காய்ச்சணும், அது திக்கார வரைக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் இதில் கிடையாது, ஈஸியாக செஞ்சிடலாம். ப்ளஸ் இதை வந்து இன்டர்மீடியட்டாக நம்ம நிறுத்தணும் அப்படின்னா நம்ம அதை பாதாம் மில்காக கூட குடிச்சிக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு 125 கிராம் மில்க் பவுடரு, எந்த கம்பெனினாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. பவுடர் சுகர் வந்து அதில் பாதி, இந்த இதுக்கு 125னா அதில் பாதி எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவரு, 1 பிஞ்ச் இது லைம் சிட்ரிக் ஆசிடு, 1/2 ஸ்பூனு ஏலக்காய் பவுடரு. இது வந்து ட்ரை நட்ஸு, பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே இதே மாதிரி இந்த பால் பவுடர் வந்து 3 கம்பெனி இருக்குது. அமுல்காரங்க இது, அப்புறம் டெய்லி ப்ரெஸ்ஸு, எவ்ரிடே. இதில் எந்த இதுனாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம். உங்களுக்கு எந்த இது பிராண்ட் கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மில்க் பவுடரை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் அமுல்யா பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பவுடர்ட் சுகர், எவ்வளோ மில்க் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதில் 1/2 குவான்டிட்டி. நெக்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 பிஞ்ச் சிட்ரிக் ஆசிட், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர். நெக்ஸ்ட்டு அசார்ட்டட் நட்ஸ் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிறது. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு ஜிப்லாக் கவர் இல்லைன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், உங்களோட இன்ஸ்டன்ட் ரப்டி மிக்ஸ் வந்து தயாராகிடுச்சு. இதில் எப்படி நம்ம ரப்டி பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம இப்போது ரப்டி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் மில்கை வந்து பாயில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போது 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து 125 கிராம் இன்ஸ்டன்ட் ரப்டி மிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 125 கிராம் நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இதில் போட்டுகிட்டே ஒரு கையில் கிண்ட ஆரம்பிச்சிருவோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், நம்ம கட்டி விடாமல் அப்படியே கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து குங்குமப்பூ கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பால் காய்ச்சி ஒரு 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளேவர்ட் மில்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பாட்டிலில் போட்டு சில்டாக நம்ம வந்து பாதாம் மில்க் இல்லை ஃப்ளேவர்ட் மில்காக நம்ம குடித்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரப்டி ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ இன்னொரு 6 நிமிஷம் காய்ச்சினோன்னா ரப்டி ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போது நமக்கு வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து காய்ச்சிட்டே இருக்கும். ஸோ நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி குழன்னு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் நம்ம இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. அந்த கரண்டியே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஒட்டி இருக்கு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடும் ஆறின பிறகு. நம்ம யூஸ்வலாக பண்ணுற மெத்தட் வெறும் பால் மட்டும் போட்டு காய்ச்சும் போது உங்களுக்கு 1/2 லிட்டர் பால் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் 30 to 45 மினிட்ஸ் ஆகும். அண்ட் இந்த அளவுக்கும் உங்களுக்கு கணிசமாக இருக்காது. இது வந்து நம்ம 1/2 லிட்டர் தான் நம்ம மில்க் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் தான் நம்ம காய்ச்சிருப்போம். ஸோ டைம் வைஸும் குவான்டிட்டி வைஸும் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்ஸ்டன்ட் ரப்டி சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஒரு கப்பில் போட்டுட்டு அசார்ட்டட் நட்ஸ் மேலே தூவி நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.